இப்பொழுது வடக்கு கிழக்கில் என்று பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திருவண்ணாமலை, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய 8 மாவட்டங்களில் முழுமையான தமிழ் மாவட்டங்களாக இருந்தாலும் இப்பொழுது அம்பாறை முழுமையாக தமிழருடைய கையில் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. தமிழர்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. திருவோணமலை மிகப்பெரிய சவாலுக்குள் இருக்கிறது. இதே சவாலை இந்த தேர்தல் வவுனியா மாவட்டம் சார்ந்தும் மன்னார் மாவட்டம் சார்ந்தும் கூட முடிவுகளினூடாக வெளிப்படுத்தி நிற்கிறது. ஆகவே தமிழ் மக்களுக்கு இந்த தேர்தலினூடாக ஒரு செய்தி இருக்கிறது. அம்பாறையில் ஆரம்பித்த சவால் திருவோணமலையை கடந்து இப்பொழுது மன்னார் வவுனியா வரையும் வந்து நிற்கிறது. ஆகவே தமிழுடைய பெரும்பான்மை என்பது இந்த தேர்தலிலே ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் ஒன்று, எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரிந்து செயற்பாடுகளாக இழக்கப்படுகின்ற வாக்குகள் என்ற ரீதியில் ஒன்று. இரண்டாவது, இந்த பகுதியில் அதிகரித்து வரக்கூடிய 2 சமூகங்களுடைய தமிழர் கடந்து இருக்கக்கூடிய சிங்கள முஸ்லிம் சமூகங்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிப்பு என்பதெல்லாம் ஒரு சவாலை தொடர்ச்சியாக இந்த 2 மாவட்டங்களில் இப்பொழுது வடமாகாணத்திலேயே அது உருவாக்கி நிற்கிறது. இதே போன்ற சவால்களை மட்டக்களப்பு மாவட்டம் கூட எதிர்கொள்கிறது என்பதையாகவே 2 மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அம்பாறையும் திருவோணமலையும் இப்பொழுது அதே சவால் ஒன்று மட்டக்களப்பிலும் அதிகரிக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவை இந்த தேர்தல் முடிவுகளை ஆழமாக தரவியல் ரீதியாக பார்த்தால் இது ஆழமாக புரியும். அவை தமிழ் பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குகளில் ஜேவிபி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான தாக்கத்தை வெளிப்படுத்தியது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில், அதாவது அப்பொழுது யாழ் மாவட்டம் என்று வருகின்ற பொழுது அது கிளிநொச்சியின் பாராளுமன்ற தேர்தல் மாவட்டம் என்று வருகிற போது கிளிநொச்சியும் உள்ளடங்களாக பார்க்கப்படும். ஆனால் இந்த பிரதேச உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்தனி மாவட்டங்கள் என்று பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் அவர்கள் 6இல் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது பெருமளவில் பேசப்பட்டது. அதை தனக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஜேவிபி கூட தமிழ் மக்கள் இப்பொழுது எங்களைத்தான் முழுமையாக ஆதரித்து நிற்கிறார்கள், ஆகவே தமிழ் கட்சிகளோ தலைமைகளோ முதன்மையானவர்கள் அல்ல என்ற ரீதியில் இந்த கருத்தியலை எடுத்து செல்ல முனைந்ததும் அதுக்கு சில வெளிநாட்டு சக்திகள் ஆதரவு களத்தை வெளிப்படுத்தியது எல்லாத்தையும் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் பார்த்தோம். இதை தமிழ் மக்களும் புரிந்து கொண்டார்களா? நிறைய புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தாங்கள் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு செய்தியை அளிக்க முனைந்தது எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை